श्रीमान् वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगधस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டர் ஆச்சரியமாக அருளி செய்த ஸ்ரீ குணரத்ன கோஷம் ஆச்சாரியின் அனுகிரகம் நாம் ஆரம்பித்தோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடியனுக்கு ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி மகாமகோபாத்தியாய ஸ்ரீ உவே ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் அருளி செய்த ஸ்ரீ வைபவம் என்ற தமிழ் உரையுடன் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அது அடியனுக்கு ஸ்ரீ மோகன்குமார் சுவாமி அனுப்பினது ரொம்ப பரம பாக்கியம். அதுவும் இந்த முதல் நாள் அவதாரிக்கை அனுப்பிச்ச உடனேயே அதை கேட்டு அவர் சுவாமி அனுப்பினது. அது இல்லாமல் ஸ்ரீ கண்ணன் சுவாமின்னு ஒருத்தர் எழுதினதும் புஸ்தகமும் சேர்ந்து நம்ம கலவையா அக்கார வடிசலா இந்த வியாக்கியானம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது ஸ்லோகம் இன்னைக்கு ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் அமிர்தமயமான கட்டாட்சம், அதை என்னை அபிஷேகம் செஞ்சு அருள வேண்டும், அந்த கட்டாட்சம் என்னை அப்படியே குளிப்பாட்டணும் அந்த கட்டாட்சம் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யத்ப்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேஹே வேதாந்தா தத்வசின்னாம் முரபிதுரசி யத் பாதசின்னை தரந்தி போகோ போத்காத கேளி சுலகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா சானஸ்ரீ ஆஸ்திரணீதாம் அமிர்தலஹரிதி லங்கனீயைரபாங்கைஹி யத்ப்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேஹே வேதாந்தாஸ்தத்வசிந்தாம் முரபிதுரசி யத் பாதசின்னை தரந்தி போகோ போத்காத கேளி சுலகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா சானஸ்ரீராஸ்திரணீதாம் அமிர்தலஹரிதி லங்கனீயைரபாங்கைஹி. ஸ்ரீ ரங்கநாதன் அவருடைய பிராட்டி பட்ட மகிழ்ச்சி ஸ்ரீ ரங்கநாச்சியார், ஸ்ரீ ரங்கநாயகி, அந்த ரங்கநாயகியின் அமிர்தமயமான கட்டாட்சம், அமிர்த வெள்ளமான கட்டாட்சம் அடியேனை அபிஷேகம் செய்வித்து அருள வேணும் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். நாச்சியாருக்குண்டான 3 சிறப்புகள் இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. எம்பெருமான் சிருஷ்டிக்கும் பொழுது ஸ்தாவர ஜங்கம பதார்த்தங்களில் உயர்வு தாழ்வு காணப்படுவதற்கான காரணம் பிராட்டியின் புருவ நெறிப்பேயாகும். ஸ்தாவர பதார்த்தங்களில், அதாவது ஸ்தாவரம்னா அந்த ட்ரீ பிளான்ட், அது மாதிரி ஸ்தாவர பதார்த்தங்களில் நீச்ச பாவம் உள்ளவைகள் கள்ளிச்செடி, வேப்ப மரம் போன்றவைகள். உயர்ந்தவைகள் சந்தன மரம், பாரிஜாத மரம், மகிழ மரம், தேன் மரம் போன்றவை. ஜங்கம பதார்த்தங்களில் உயர்வு தாழ்வு என்பது தேவர்கள், மனுஷர்கள், மிருகங்கள், பட்சிகள் ஆகியவை. பரதத்துவ நிர்ணயம் பண்ண புகுந்த உபனிஷத்துகளுக்கு எது பரதத்துவம் என்பதனை அறிவதற்குண்டான ஆசை வந்துதான். எம்பெருமானுடைய திருமார்பில் லக்ஷ்மியின் பாதம் இருக்கிற அடையாளத்தை கொண்டு இவன்தான் பரதத்துவம் என்று தீர்மானித்ததாம் அந்த வேதாந்தம், உபனிஷத்துக்கள். ஸ்ரீயப்பதித்வலிங்கத்தாலும் நாராயண சப்தத்தாலும் இரே ஸ்ருதிகளில் பரதத்துவ நிர்ணயம் பண்ணப்பட்டது என்று ரகசிய திரேசாரத்தில் துவயாதிகாரத்தில் வேதாந்த தேசிகனால் அருளப்பெற்றதை நாம் காணலாம். திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு என்றல்லவோ திருமிழிசையாழ்வார் பாடினார். திருவில்லாத தேவரை நாங்க தேவுன்னு சொல்ல மாட்டோம். ஆளவந்தா ஸ்தோத்திர ரத்னத்தில் ஸ்வைஸ்வர்ய ரூபேண சதா
அனுபூதயாபி அபூர்வவித் விஸ்மய மாததானயா. சமத்காரமாக அருளி செய்ததை இங்கு விஸ்தாரமாக பேசுகிறார் பட்டர். எத் பாத சின்னைகி, திவ்ய தம்பதிகளுக்கு உண்டான பிரணய கேலி பரிமாற்றங்களை அனுசரித்து சொன்னது. ஆச்சாரியர்களின் வாக்கு பிராட்டியை அனுபவிக்க விரும்பிய எம்பெருமான் தனது சில அவயவங்களால் அனுபவிக்க போராதுன்னு சொல்லி தன்னுடைய அவயவங்களை ஆயிரமாக அதை பெருக்கி பணைக்கச் செய்து அனுபவிக்க முற்படுகிறாராம். இந்த அவயவங்கள் 1000 ஒரு முறை அனுபவித்தவாறே பயனற்றவை ஆகிவிடுகிறது. அல்லி மலர் மகள் போக மயக்குகளாகியும் நிற்கும் அம்மான் என்று நம்மாழ்வார் பணித்துள்ளார். அல்லி மலர் மகள் போக மயக்குகளாகியும் நிற்கும் அம்மான். கம்பரும் நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் என்றார் அயோத்தி மக்கள். ராமன் அவனுடைய அழகை காண நங்கைக்கு சீதைக்கு 1000 நயனம் வேண்டும், கண்கள் வேண்டும் என்கிறார்களாம். அயோத்தி மக்கள் சொல்றாளாம் ராமனை பார்த்துட்டு. மிதிலை வாசிகளோ கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். அதாவது ஸ்ரீராமர் சீதையின் ஒரு அவயவத்தை ஒரு முறை பார்ப்பதற்கே 1000 கண்கள் வேண்டும். ராமன் சீதையின் ஒரு அவயவத்தை பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். மற்றொரு அவயவத்தை பார்ப்பதற்கு முந்தைய கண்கள் 1000 கண்களும் பயனற்று போய்விடும். அதனால் மற்றொரு 1000 கண்கள் வேண்டும். இப்படி 1000 கண்கள் வேண்டும் என்றனராம் மிதிலை வாசிகள். இந்த ஸ்தோத்திரத்தின் முடிவில் உள்ள தசசத பாணி பாத என்ற ஸ்லோகமும் இதனை உறுதிப்படுத்துவது. இதே இந்த ஸ்தோத்திரத்தில், அதாவது இந்த குணரத்ன கோஷம், இந்த ஸ்லோகத்தில் முறையே 3 அடிகளால் பகவானை ஏவி காரியம் கொள்ளும் வல்லமை பெற்றவள், போக்கியத்தையின் சிறப்பு, நிரூபகத்துவம், இந்த 3ம் அழகாக கூறப்படுகிறது பராசர பட்டரால். ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப ஆச்சரியமான வெகு விஸ்தாரமான வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். யத்ப்ரூபங்கா பிரமாணம் திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேஹே முரன் என்ற அசுரனுக்கு எதிரியான எம்பெருமானின் ஸ்திர நிலையான, அதாவது ஸ்தாவர பொருட்கள், சர அசையும் பொருட்கள், ஜங்கம பொருட்கள், இவைகளின் ஒன்று ஸ்தாவரம், இன்னொன்று ஜங்கமம், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுல இவைகளின் ரச்சனா படைப்பின் தாரதமிய ஏற்றத்தாழ்வுகளில் எந்த பெரிய பிராட்டியாருடைய ப்ரூபங்கா புருவங்களின் நெரிப்புகள், புருவ நெரிப்பை வச்சுதான் எம்பெருமான் படைப்பாராம். ஆதாரமான காரணமாகிறது, பிரமாணமாகிறது. வேதாந்தாக பரதத்துவம் யார் என்று முடிவெடுக்க வந்த வேதாந்தங்கள், உபனிஷதங்கள் முரபித் உரசி முராசுரனை பிளந்து எரிந்த எம்பெருமானுடைய திருமார்பில் எந்த பெரிய பிராட்டியாரின் பாத சின்னைகி திருவடிகளின் அடையாளங்களை பார்க்கிறாரோ, கண்டு கொள்கிறதோ, எந்த வேதாந்தம் எந்த பெரிய பிராட்டியாரின் திருவடிகள் யாருடைய மார்பில் இருக்கிறது என்று பார்ப்பார்களோ அவனே பரம்பொருள், தரந்தி நாராயணனே பரம்பொருள் என்ற முடிவுக்கு வந்துள்ளனவாம் உபனிஷத்துகள். போக உபோத்காத கேலி, போக பிராட்டியை அனுபவிப்பதாகிய செயலின் உபோத்காத முன்னேற்பாடு, அந்த செயலின் முன்னேற்பாடு, ஒரு ப்ரீஆம்பிள். அதற்கு கேலி திருவிளையாடல்களிலேயே கேலி போக உத்காத கேலி சுலகித, ஒரு உள்ளங்கை நீரை போன்று சிறு துளியாக ஆக்கப்பட்ட பகவத் ஞான சக்திகள் நிரம்பினவரும் ஒரு சிறு குற்றமும் அற்றவருமான பகவானின் திருவிளையாடல்களிலே ஒரு சிறு துளி அந்த பிராட்டியை அனுபவிப்பதாக செயலின் முன்னேற்பாடான திருவிளையாடல்களிலே ஒரு உள்ளங்கை நீரை போன்று சிறு துளியாக ஆக்கப்பட்ட ஞான சக்திகள் நிரம்பிய பகவான், சிறு குற்றமும் அற்றவருமான பகவான், அவருடைய விஸ்வரூபம் பல உருக்களை கொண்டு அனுபவிக்கும்படியான அனுபாவா பலபடியான பேரானந்தங்களை உடையவளுமான சா அத்தகைய பெருமைகளை உடையவளுமான ஸ்ரீஹி பெரிய பிராட்டியார், ஆஸ்ரிதர்களின் வினைகளை நீக்கும் பெரிய பிராட்டியார், அமிர்த லகரி அமுத பெருக்கு என்றபடியான தி எண்ணத்தால் லங்கனியைகி அடைந்து அனுபவிக்க வேண்டிய கடாட்சைகி கடைக்கண் பார்வையாகிற அமுத வருஷத்தால்
நகா நம்ம எல்லாரையும், பட்டர் அவருடைய சிஷ்ய கோட்டிகள் அத்தனை பேரையும் அஸ்திருநீதாம் உருவே தெரியாதபடி குளிர மறைத்தருள வேண்டும். அவருடைய கடைக்கண் பார்வையான அமிர்த வருஷத்தால் நம்மளோட உருவே தெரியாதபடி அந்த வெள்ளம் நம்ம போட்டு அமுக்கி வர்ஷித்து நம்மளை அப்படியே குளிர வச்சு மறைத்தருள வேண்டும் என்கிறார். அப்படியே அமிழ்ந்து விடணும் அவளுடைய கடாட்ச வெள்ளத்தில். ரொம்ப அழகான ஸ்லோகம். பிராட்டிக்கு ஜெகத்காரணத்துவம் உண்டு என்பதை ஒரு சமத்கார விசேஷம் கொண்டு சாமர்த்தியமாக அழகாக சாஸ்திர பிரமாணத்துடன் ஸ்ரீ பட்டர் இந்த ஸ்லோகத்தில் காட்டுகிறார். இதே போல மோட்ச பிரதத்துவம் உபாயத்தை செய்வித்து ஜீவர்களுக்கு மோட்சமளிக்கும் நிலையும் பிராட்டிக்கு உண்டு என்பதை இங்கு சுகூடமாக அருளுகிறார். பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான பிரணய அதிசயத்தையும் காட்டுகிறார். யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரேஹே, உலகை எம்பெருமான் படைக்கிறார். நித்திய பாரார்த்தியம் உள்ள அச்சேதனங்களையும் நித்திய பாரார்த்திய பாரதந்தியங்களை உடைய பத்த ஜீவர்களையும் பலபடி சிருஷ்டிக்கிறார். பத்த ஜீவனிடம் அனாதிகாலமாக கர்மங்கள், புண்ணிய பாப ரூபமான வினைகள் அனாதியானபடியால் அதுக்கு பிகினிங்கே கிடையாது, பிகினிங்லெஸ் கர்மா. அப்படிப்பட்ட கர்மா ஒருவருக்கு அடைந்தபடி மற்றையோருக்கு அமைவதில்லை வாழ்வு. ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு வாழ்வு இருக்காது. அவளுடைய கர்மா வேற வேற வேற. ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 பேருக்கு வேற வேற கர்ம வினை வரும். ஒருவன் ஞானி, மற்றவன் அஞ்ஞானி. இப்படி இந்த அறிவாளியின் நிலையும் அஞ்ஞானியின் நிலையும் ஏன் இந்த வேற்றுமை என்று ஆராய புகுந்த அறிவாளிகள் கர்மங்களே என்று முடிவுக்கு வருவர். அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிஹி, பிரகிருதி சம்பந்தம், இந்த 5ம் பத்த ஜீவர்களுக்கு தொடர்ந்து தொல்லை அளித்து வருகிறது. அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிஹி, பிரகிருதி சம்பந்த. பிராட்டியின் அருள் இல்லை என்றால் எல்லாவற்றிற்கும் மூல காரணமான இந்த அவித்யை, இந்த அஞ்ஞானம் நம்மை விட்டு நீங்காது. இதனைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. எம்பெருமானை அடைய ஏற்பட்ட உபாயத்தை செய்ய விடாமல் தடுப்பது எதுனா உபாய விரோதி பாபங்கள். நம்முடைய பாபங்கள் உபாய விரோதிகள். அந்த பாபங்களையும் உபாயம் பண்ணின அப்புறம் அவனை அடைய தடையாக இருக்கும் பிராப்பிய விரோதி பாபங்களையும் 2 வகையான பாபங்களையும் பிராட்டி நீக்கி அருள்கிறார். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. இப்படி ஜெகத்காரணமாக பிராட்டியும் ஆகிறாள் என்பதை ஸ்ரீபாஷ்யத்தில் ஆனீத் அவாதகும் ஸ்வதயா ததேகம் என்று தைத்திரிய ஸ்ருதியை காட்டி ஸ்ரீ பாஷ்யகாரர் நிலைநாட்டினார். காற்று கூட சிருஷ்டிக்கப்படாத அந்த பிரளய காலத்தில் அந்த எம்பெருமான் ஒருவனே பெரிய பிராட்டியோரோடு சேர்ந்து கூடி எழுந்தருளியிருந்தார் என்று இந்த ஸ்ருதிக்கு பொருள். இதைத்தான் விஷ்ணு புராண வாக்கியமும் ஸ்வதயா என்பதை ஸ்வதயா துவம் லோகபாவனி என்று விஷ்ணு புராண வாக்கியத்தை காட்டி பெரிய பிராட்டியார் என்று உரையிட்டு அருளினார் ஸ்ரீ சுதர்சன சூரி தன்னுடைய ஸ்ருத பிரகாசிகையில். நேரிடையாக ஜெகத்காரணம் பிராட்டிதான் என்று கூறாமல் எம்பெருமான் அந்த படைப்பை செய்வது இவள் பூர்வ நெறிப்புகளை கொண்டே என்று கூறியதிலும் ஒரு உள்கருத்து உண்டு. ஸ்திரச்சர ரச்சனா, ஸ்திரச்சர ரச்சனா என்கிறார். அவர்களுடைய அந்த ஸ்திர நிலையான ஸ்தாவரங்கள், சர அசையும் ஜங்கமமான பொருட்கள் இவைகள், ரச்சனா படைப்பின் தாரதமிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இதுக்கெல்லாம், அதாவது ஜெகத் சிருஷ்டி, உலக பாதுகாப்பு, உலக அழிப்பு எல்லாம் அடங்கும். அதன் ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம் படைப்பு, காத்தல், திரும்பி உள்ள போறது, பிரளயத்துல எல்லாம் இதில் அடங்கும். எல்லாத்துக்கும் பெரிய பிராட்டி நேராக தொடர்பு கொள்வதால் இதில் விரோதம் இல்லை. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் விளக்கி காட்டியதற்கு மூலம் விஷ்ணு பத்னி கோரா அசேஷா ந ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு ஒன்று. ஸ்ருதியில் விஷ்ணு பத்னியை அகோரா, கோரமான பயங்கரமானவள் இல்லை என்று சொல்கிறது. சம்ஹாரத்தில் நேரிடையாக அவள் ஈடுபடுவது இல்லை.
பெண்களின் இயல்பு இத்தகையது. ஆகையினாலே ராவணனை குறித்து பிராட்டி கூறிய போது தபசானு பாலனாத் என்று கூறினார். கணவனின் முன் அனுமதி இல்லாமல் ஒரு பெரிய செயலை பெண்கள் செய்வதில்லை என்பது மரபு. அதனாலும் இயல்பாகவே கொல்வது முதலான செயல்களை பெண்கள் செய்வது இல்லாமல் கணவன்மார்களை கொண்டு செய்வது என்ற நிலை உள்ளபடியாலும் உன்னை நான் கொல்லவில்லை என்று ராவணனிடம் கூறுகிறாள் சீதை. அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானு பாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசா. இவைகளை அடிவொற்றி ஸ்ரீ பட்டரும் புருவ நெறிப்பாலேயே உலக படைப்பு முதலியனவற்றை பிராட்டி எம்பெருமானை கொண்டு செய்து வருவதாய் கூறி அருளுகிறார். எதற்காக இவ்வளவு பிரமாணங்களை காட்டினோம் என்றால், பிராட்டிக்கு நிகிரகம் உண்டு என்று நினைக்க கூடாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். அவளுக்கு நிகிரகம் என்றதே அவளுக்கு தெரியாது. இன்புறும் இவ்விளையாட்டுடையான் என்று ஆழ்வார் கூறுகிறார். இவ்வுலகை படைப்பது, காப்பது, அழிப்பதெல்லாம் ஒரு விளையாட்டு அவர்களுக்கு. குரத்தாழ்வானும் யஸ்யா வீக்ஷமுகம் ததிங்கித பரா தீனோ விதிர்த்தே கிலம் கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா ஸ்யாத் ஏக ரஸ்யாத்தயா என்று விளக்கியருனார் ஸ்ரீஸ்தவத்தில் குரத்தாழ்வார். இந்த விளையாட்டையே சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதியில் சதுரங்க விளையாட்டு, தாயக்கட்ட ஆடுறாளாம் ரெண்டு பேரும். பஸ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்ய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ பிரம்மேஷாத்யா தததி யுவசோ ரக்ஷசார பிரச்சாரம். ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் சொல்றார், இந்த சதுரங்க தாயம் ஆடுவது விளையாட்டு. பெருமாளும் பிராட்டியும் ஒரு விளையாட்டு விளையாடணும்னா கட்டாயம் 2 பேரோ இல்லை 2 பார்ட்டியோ தனித்தனியா எதிரும் புதிருமாக அமர வேண்டும். பிராட்டியும் எம்பெருமானும் இங்க விளையாடுறா. அந்த தாயக்கட்ட விளையாட்டுல பிராட்டியின் கட்சிக்கு யாரெல்லாம் இருக்கான்னா ஸ்ருதிகள்லாம் பெண் பிள்ளைகள். அதனால் வேத மாதாலாம் பிராட்டி சைடு பின்னாடி உட்காந்துருக்கா. எம்பெருமான் சைட்ல கட்சியில நித்திய சூரிகள்லாம் உட்காந்துருக்கா. நடுவுல சத்வ ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களான ஒரு பலகை, அந்த போர்டு. பிரம்ம ருத்ர இந்திராதிகள் போன்றவர்கள் நகர்த்தப்படும் காய்கள், ஜீவாத்மாக்கள். அந்த பக்கம் போனா பழம், மோட்சம். இங்கேயே இருந்தா சுத்தி சுத்தி வரணும். பாம்பு மேல ஏறணும், ஏணியில ஏறணும், பாம்புல இறங்கணும், அந்த மாதிரி வெட்டுப்படணும், சுற்றி சுற்றி வரணும், சம்சாரம். இங்கிருந்தால் டொக்கு, நரகம். அங்கு தாயம் போட்டாதான் வெளியே வரலாம். தாயம் போடுறதுன்றது பிரளய காலத்தில் ஜீவர்கள் எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் இருப்பார்கள். ஒரு தாயம் போட்ட உடனே டப்புன்னு அந்த ஒரு காயின் வெளில வரும் என்றவாறு அந்தந்த ஸ்தானங்கள் இருக்கிறது. இப்படி விளையாட்டி வருகின்றனராம் இருவரும். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே என்கிறார் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்துல. லீலை இதெல்லாம் டிவைன் ஸ்போர்ட் அவா 2 பேருக்கும். நமக்கெல்லாம் எப்படி பொழுது போறதுன்னா தீய பழக்கங்களால் போறது. வியசனேன மனுஷ்யானாம் நித்ரையா கலகேனச்ச என்று மகரிஷி காட்டுகிறார். வியசனம் து அசுபே சக்தௌ பான ஸ்திரீ மிருகயாதிஷு தெய்வா நிஷ்ட பலே பாப்பே நிபத்தௌ நிஷ்பலோத்தியமே. தீய பழக்கங்களால் கழிகிறது. திவ்ய தம்பதிகளுக்கு இந்த மாதிரி ஆச்சரியமான விளையாட்டால் பொழுதுபோக்கு. ஒன்றொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய கண் புதையல் விளையாட்டை கழிக்கின்றானே என்று தெரிவித்தபடி பெரிய பிராட்டியாருடன் கலந்து ஒரே நினைவு, ஒரே திருவுள்ளம். 2 பேருக்கும் மாறான கருத்தில்லை, சண்டை கிடையாது. இப்படி உலகத்தை படைப்பதால் உலகில் உள்ள சில தம்பதிகளை காண்பது போல் இல்லாமல் கருத்து வேறுபாடு அவர்களுக்கு இல்லை. ஆகவே ஜெகத்காரணம் இருவருமே, ஜெகத் ரட்சகம் இருவருமே. இந்த அவித்யை என்கிற எம்பெருமானுக்கு அதீனமான நமது கர்மசக்தியை பற்றி விளக்கி இதுல ஏற்றத்தாழ்வு இருக்கிற அத்தனை படைப்புகளுக்கும் அவளுடைய புருவ நெறிப்பே காரணம். அது என்ன ஏற்றத்தாழ்வு அப்படின்னா, அகல்யை சிலையை போன்றிருந்த போது உணர்ச்சியற்று இருப்பது,
அதை விட கொஞ்சம் பெட்டர் மரம் செடி கொடிகளில் கொஞ்ச அறிவு. அதைவிட பாம்பு தேள் முதலிய ஊர்வனகளில் சற்றே அதிகம் அறிவு. அதையும் விட பறவைகளிடம் அதிகம் மூளை. பறவைகளை விட மாடு ஆடு மான் முதலானவைகளை விட சற்று அதிகம். பசுக்களை விட மனிதர்களையும் விட நாகர், அவர்களையும் விட கந்தர்வர், யக்ஷர், அக்னி முதலான தேவதைகள், இவர்களையும் விட இந்திரன், இவனை விட தக்ஷர் பிரஜாபதி, இவர்களையும் விட சதுர்முக பிரம்மா என்று படிப்படியாக ஞான தாரம்யத்தை காட்டியது ஸ்ரீ விஷ்ணு புராணம். அத்தனையும் இங்கு ஸ்ரீ பட்டர் தெரிவிக்கிறார். ரச்சனா தாரதம்யே, ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ற படைப்புகள் அவரவர்கள் கர்ம வினையின்படி. ப்ரூபங்கா பிரமாணம், மற்றவர்களோடு சேராமல் இது ஒன்றே பிரமாணம். வேதா பிரமாணம் என்ற இடத்தில் போல் இங்கு ப்ரூபங்கா பிரமாணம். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலும் இதையே அருளுகிறார். பரம்பொருள் யார் என்ற சங்கை வந்தபோது வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரபிதுரசி யத் பாத சின்னை தரந்தி. வேதங்களிலேயே பல இடங்களில் பிரம்மன், ருத்ரன், இந்திரன், வசு, அக்னி முதலானவைகளை பற்றி புகழ்வாய் தெரிவித்தபடியால் வித்வான்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது, குழப்பம் வருது. அந்த குழப்பம் நீங்குவதற்காக வியாசர் லிங்க பூயஸ்துவாதிகரணத்தில் தைத்திரிய ஆனந்தவல்லி வாக்கியங்களை காட்டி பிரம்மாச்ச நாராயணஹ, ருத்ரஸ்ச நாராயணஹ, சக்ரஸ்ச நாராயணஹ என்று தனித்தனியாக சில தேவதைகளின் பெயரை எடுத்து காட்டி எல்லாம் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே என்று முடித்துவிட்டு, அதற்கு காரணம் என்னன்னா அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, எங்கும் எதிலும் எப்போதும் உள்ளும் புறமும் அங்கு இங்கெனாதபடி எம்பெருமான் வியாபித்திருப்பதை காட்டியது. இப்படி ஒவ்வொரு பொருளிலும் அந்தர்வியாப்திகளை இதர தேவதைகளுக்கு சொல்லவில்லை. வியாபன பரண சுவாமியங்கள் இம்மூன்றும் எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கே உண்டு. அநாத கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ, என் அப்பனே உனக்கு பெரிய பிராட்டியும் பூமி தேவியும் பத்னிகள் அல்லவா என்று இதற்கு பொருள். பிராட்டியை கூறும்போது ஸ்ருதியில் அசேஷான ஜகதோ விஷ்ணு பத்னி, இவ்வுலகு யாவற்றுக்கும் தலைவியானவள் யாரோ அவளே விஷ்ணுவின் பத்னி என்று பொருள். இப்படி கணவனை முன்னிட்டு மனைவியையும் மனைவியை முன்னிட்டு கணவனையும் எந்த வேறு தேவதைகளும் காட்டப்படவில்லை. இந்த இருவருமே ஒவ்வொருவருடைய ஹிருதய கமலத்திலும் உறைவதாக பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியம். பிராட்டியை மின்னல் கொடி என்றும் அவள் உறையும் எம்பெருமானை நீர் கொண்ட முகில் வேகம் என்றும் ஸ்ருதி காட்டுகிறது. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவார சூகவத் தன்வி. ஆகவே திவ்ய தம்பதிகளான லக்ஷ்மி நாராயணர்களே ஒவ்வொருவரின் ஹிருதய குகையிலும் உரைகின்றனர். நாஸ்திகன், சைவன், விஷ்ணு துவேஷி ஹிருதயத்திலும் இவ்விருவருமே உரைகின்றனர். யாரா இருந்தாலும் அவர்கள் இதயத்தில் உரைகின்றனர். சதாச்சாரிய கட்டாட்சம் பெற்று நல்லபடி சாஸ்திர அத்தியனம் செய்த பிறகு அவர்களும் இதை உணர்வார்கள். அதற்கு வேண்டிய பக்குவம் அவர்களுக்கு இப்போது இல்லை என்பதே நம் சித்தாந்தம். அதுதான் வைதீக சித்தாந்தமுமாகும். ஸ்ரீவத் சங்கராச்சார் ரொம்ப அழகா இதை தெரிவிக்கிறார். அமுதத்தை கடல் கடைந்து எடுத்த போது பிராட்டி ஒரு திருப்பார்கடலிருந்து தோன்றினாள். இதற்கு முன் அப்சரசுகள்லாம் தோன்றினார்கள். இவர்களை விட இப்படி ஒரு ஆயிரம் அப்சரஸ் ஒன்று சேர்ந்தாற் போல வந்த பெரிய பிராட்டியார் பேரழகியாக வந்ததும் அவதரித்ததும் இவளும் ஒரு அப்சரஸ் தான் என்று நினைத்து இவளுக்கு நானே ஏற்றவன் என்று இந்திராதி தேவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை லட்சியமே செய்யாமல் பிராட்டியார் எம்பெருமான் திருமார்பில் உறைந்தான் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. பஷ்யதாம் தேவதேவானாம் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரேஹே. பஷ்யதாம், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே, அதாவது தன்னையே கண்டு வரும் தேவர்களை அலட்சியம் செய்துவிட்டு என்று பொருள். இப்படி திருமார்பில் ஏறி அமர்ந்தாள் என்று உள்ளபடியால் எம்பெருமானின் திருவயிற்றில் சேவையாகும் அந்த மடிப்புகளை படியாக கொண்டு மேலே ஏறினாள் என்பது காட்டுகிறது. அந்த 6 பேக் மடிப்புல வச்சுண்டு அவர் ஏறினாள். ஆனபடியால் பிராட்டி அலங்காரத்துக்காக பூச்சாக சாற்றிக் கொண்டுள்ள செம்பருத்தி குழம்புகளின் சுவடுகள் எம்பெருமான் திருமார்பில் பிராட்டியின் அடிவைப்புகள் சேவையாகுமா. அந்த திருவடியினுடைய மார்க் அந்த மார்பில தெரிகிறது. ஆகவே திருமாலரின் சோலையில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ அழகரை சுந்தரத்தோளுடையான்
திருவிளையாடு தின்தோல் திருமாலின் சோலை நம்பி ஏறு திருவுடையான் சுந்தரத்தோழனே என்றவாறு பிராட்டி எம்பெருமானின் திருமார்பில் ஏறி அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆழ்வார்களும் நாச்சியாரும் அருளியதைக் கொண்டு அறியலாம். போகோ போத்காத கேலி சுலகித் பகவத் வைஸ்வரூப்யானுபாவம். பிராட்டியின் திருமேனி அழகை எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து அனுபவித்தாலும் அனுபவித்து போராது. பிராட்டி எம்பெருமானை அனுபவிக்க தொடங்கினாலும் அனுபவத்தின் தொடக்கத்திலேயே எம்பெருமானின் விஸ்வரூபமும் போதாது என்று கருத்து. இருவகையான பொருளும் பொருந்தும்படி சொற்களின் அமைப்பும் அந்த அழகும் இந்த ரொம்ப அழகான அந்த வாக்கியம். போகோ உபோத்காத கேலி சுலகித் பகவத் வைஸ்வரூப்யானுபாவம். அதாவது பிராட்டியின் திருமேனி அழகை அனுபவிப்பதற்கு எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்தா கூட அந்த அழகை அனுபவிக்க முடியாது. இல்ல பிராட்டி எம்பெருமானை அனுபவிக்க தொடங்கினா கூட விஸ்வரூபம் முழுக்க அனுபவித்தாலும் அந்த தொடங்கினதுதான், அதுக்கு எல்லையே முடிவே கிடையாது. அப்படி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகு, அவ்வளவு போகம். போகம் என்னால் இங்கு எம்பெருமானின் பரவியூக விபவஹார்த அந்தர்யாமிகள் என்னப்பட்ட 5 விதமான திருமேனிகளை நேரில் கண்டு அனுபவிப்பது, அதுதான் வைஸ்வரூபியம். அநேக பாகூதர வக்ர நேத்திரம் என்று ஸ்ரீ கீதையில் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருளினபடி கணக்கில் அடங்காத திருக்கைகள், திருவயிறுகள், திருமுக மண்டலங்கள், திருக்கண்கள் என்படி இப்படி ரொம்ப அழகா பட்டரே பின்னாடி 55வது ஸ்லோகத்தில் அருளப் போகிறார். பிராட்டியின் லீலைகளில் எம்பெருமானின் பலவிதமான வைஸ்வரூபியத்துடன் கூடிய திருமேனிகளும் கடல் அலையின் ஒரு திவலையை போன்று அடங்கி விடுகிறது. இப்படி ரொம்ப அழகான இந்த சானஸ்ரீ ஆஸ்திரணீதாம் அமிர்த லகரீதி லங்கனீயை அபாங்கைகி இத்தகைய பெருமைகளை உடைய ஸ்ரீஹி என்னப்பட்ட பெரிய பிராட்டியார் அமுத அலைகள் என்ற புத்தியோட அடைய தகுந்ததான தமது கடைக்கண் பார்வைகளால் கடைக்கண் வெள்ளத்தில் நம்மை மறைத்தருள வேண்டும். பிராட்டியின் கடாட்சம் நம்மை மறைப்பது என்பது நமது பாபங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவது என்று அதற்கு விளக்கம் அளிப்பது போல் ஸ்ரீ சுவாமி தேசிகனும் ஞாசத்திலக்க ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். 8வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரங்கநாதனின் திருக்கண் பார்வையாகிய தூய வெண்மையான ஒளிக்கற்றைகள் அடியேன் மேல் விழ வேண்டும். அது எப்படின்னா கருணை என்கிற ரசமான நீரோட்டம் நிறைந்தது. அடியனுடைய ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீகங்களான பரிதாபங்களை போக்கடிக்க வல்லது. மேலும் அனாதிகாலமாக அடியேன் சேமித்து வைத்துள்ள அடியேனால் போக்கிக் கொள்ள முடியாத தீவினைகளால் ஏற்பட்ட துன்பங்களாகிய அழுக்கடைந்த இந்த வீட்டின் மேல் படிந்துள்ள ஒரு டஸ்ட் போல தூய சுண்ணாம்பு கொண்டு வெள்ளை பூச்சு பூசியது போலாக்கி அழுக்கற்றதாய் பண்ணும் திறமை அந்த கடாட்சத்திற்கு உண்டு என்றபடி பல முறை வெள்ளை அடித்தாலும் போகாத மாடி வீட்டு அழுக்குகளுக்கு ஒரு முறை எம்பெருமானின் கட்டாட்சமாகிய தூய காந்தி பட்டாலே போதும் என்பது காண்க. அதான் அவருக்கு. அப்படி அமிர்த லகரி வேரி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே, அது போல அம்பஸ்னிக்தேர் அமுதலகரி லப்த பிரம்மச்சரியை தன்மேதாப திரய விரச்சிதே காடதம் க்ஷணம்மாம் காடதப்தம் க்ஷணம்மாம் ஆக்கிஞ்சன்யா. அப்படி அனகைகி ஆத்ரேயதா கட்டாட்சைகி. இப்படி ஸ்ரீஸ்துதி 21வது ஸ்லோகத்திலையும் சுவாமி வேதாந்த தேசிகன் இதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சொல்றது. ஆஸ்திருநீதாம் அமிர்த லகரி. இப்படி உபாய விரோதியான பாபங்களையும் பகவத் பிராப்தி விரோதியான பாபங்களையும் பிராட்டி போக்கடிக்கிறாள். அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாமிருணே அப்படின்னு ஸ்ரீ சுக்தம் சொல்றபடி அப்படி பிராட்டியின் கடாட்சம் ஏற்பட்ட அடுத்த க்ஷணம் தேவர்களுக்கு தூர்வாசரின் சாபம் நீங்கி உயர்ந்த சந்தோஷத்தை அடைந்தனர் அவர்கள். பிராட்டியின் கடாட்சத்தால் மனைவி, மக்கள், வீடு, நண்பர், தானியம், செல்வம் முதலானவைகள் எப்போதும் ஏற்படும். இவ்வளவுடன் உடல் நலம், ஆரோக்கியம், பெரும் செல்வம், எதிரிகளே இல்லாத நிலை, மோட்ச சுகம் இவைகளும் பிராட்டியின் கடாட்சம் ஏற்பட்டவர்களுக்கு எளிதாக கிட்டும். இந்திரன் கூறுகிறான் இந்திரஸ்துதியில, பிராட்டியின் கட்டாட்சம் ஏற்படாத போது எல்லா மூவுலகும் அழிந்தது போன்று இருந்து அவள் கட்டாட்சம் வந்ததும் மேன்மேலும் வளர்ந்து செழிப்பானதாகவும் இந்திரஸ்துதியில தெரிவிக்கிறான் இந்திரன். தாழ்ந்த குலத்தில் பிறவி எடுத்தவர்களும் பிராட்டியின் கட்டாட்சம் பட்டவுடனே நற்பண்புகள், ஆத்ம குணங்கள், நல்ல பகுத்தறிவு, நல்லொழுக்கம், எங்கும் வெற்றி முதலானவைகளை நாம் இன்றும் காண்கிறோமே. தாயார் கட்டாட்சம் அவன் அதனால்தான் அவன் மேல வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான்.
இவை யாவும் தேவை என்றால் பிராட்டை ஆசிரயித்தால் போதும். சுவாமி தேசிகன் 18வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், ஊரீ கர்த்தும் குஷலமகிலம் ஜேதுமாதீனராதீன் தூரீ கர்த்தும் துரிதநிவகம் தியக்துமாத்யாம வித்யாம் அம்பஸ்தம்பாவதிக ஜனன கிராம சீமாந்தரேகாம் ஆலம்பந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே. இந்த இடத்துல ரொம்ப அழகா தெரிவிப்பது ஊரீ கர்த்தும் குஷலமகிலம், அதாவது பாபத்திரளை விரட்டி அடிப்பதற்கும் அஞ்ஞானத்தை விடுகைக்கும், எப்படி சரீரமே ஆத்மா என்ற குழப்பம், சரீரத்தை பேணி ஆத்மாவை மறந்து தானே ஈஸ்வரன் என்று கருதி சாஸ்திரங்களை மீறி இதெல்லாம் விட்டொழிப்பது அவசியம். ஸ்தம்பாவதிக ஜனன கிராம சீமாந்தரேகாம், பிரம்மா முதல் ஒரு சிறு பூச்சி புல் வரை அத்தனை பிறவிகளும் மாறி 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 எடுத்து மாள வேண்டும். இத்தனையும் சேர்ந்து நம் ஜனன கிராமம் என்ற கொள்ளலாம். இதனை விட்டு புறப்பட்டு போக ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமம், ஜனன கிராமம், ஒரு ஒத்தையடி பாதை இருக்குமே, அது போற ஒரு மெல்லிய கோடு, அது உன் தயை. அதை கொண்டுதான் நாம் தப்ப வேண்டும். உன் தயை தான் சாதனம். தெளிவான புத்தியுடையவர் உன் தயை பற்றி கொள்ளுவர். உன்னுடைய தயையை வச்சுண்டு உன் திருவடியை பிடிச்சிண்டு வேறு சரணம் இல்லை என்று தாந்தே தயாந்தே விதன் ஆள வந்தாரால் 2வது ஸ்லோகத்துல சொன்னதை இங்கே எடுக்கிறார். ஆஷ்ரித்தனிடத்தில் நீ எப்படி தயை காட்டி கடை தேற்றுவாய் என்று அறிகிறவர் என்று சுவாமி தெரிவிப்பது. பிராட்டியின் கடாட்சம் அப்படி இப்படி போகும்போது வரும்போது அப்படி எதேச்சையா விழுந்தாலே ஒருத்தர் பிரம்மனாகவோ ருத்ரனாகவோ இந்திரனாகவோ ஆகிவிடுவர். யார் மேல் எப்போதும் கடாட்சம் எப்பவும் இருக்கோ அவரே பரம்பொருளானார் என்று மேலே ஒரு ஸ்லோகத்தில் பட்டரே சொல்ல போறார். அவருடைய கடாட்சம் எப்பவும் பெருமாள் மேல இருக்கிறதுனால தான் அவர் பரம்பொருளானார். அதே போல் எந்த ஜீவன் மேல் கடாட்சம் பூர்ணமாக ஏற்படுகிறதோ அவனே முக்தனாகி எம்பெருமானுக்கு ஒத்த போகத்தில் சாலோக்கியம் சாரூப்பியம் சாமீப்பியம் சாயுஜ்யம் என்று சமமான சாம்ராஜ்யத்தை அடைவார்கள். கைங்கரிய ஸ்ரீ கைங்கரிய ருச்சி கொண்டு ஆனந்தமாக இருவருக்கும் கைங்கரியம் செய்வார்கள் என்பதை அபாங்கை என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மே. அடியேன்.